நாம் இப்போ வந்திருக்குது சிவசைலம் சிவன் கோயில். அப்படியே இது மேல் பக்கமாக அந்த ஏன்னா சாப்பாடெலாம் கொண்டு வந்துருந்தோம். மற்றவங்களாம் வீட்டில் குளிச்சிட்டாங்க, நான் மட்டும்தான் ஆற்றுல குளிச்சுட்டு வரேன். சாப்பிட வைக்கலாம், அழகான இடம். அதை காமிங்க யாருங்க புசு புசு நாய். நட திறந்துட்டாங்க, சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரோம். வாட்டர் டேங்க் இருக்குது. நம்ம இப்போ போகிறது ஆற்றுக்கு போகிற பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கோம். தோப்பு கோயிலுக்கு சொந்தமான இடம் தான். நல்ல கிளியராக வச்சுருக்காங்க, சூப்பராக சுத்தமாக. நம்மளும் வந்தவங்க கொஞ்சம் நல்லா சுத்தமாக வச்சுக்கிடணும். குளிக்கலாம் அருமையான இடம். ஆனால் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல எச்சரிக்கை மிக ஆழமான பகுதி. ஏன்னா படித்தரை ஒட்டி மட்டும் ரொம்ப ஆழமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி படித்தரை நம்ம பெரும்பாலும் எந்த இடத்துலையும் பார்க்கல, அகலமாக இருக்குது. ஆனால் அந்த வயசானவங்கனாலும் ஏறி பிடிச்சி இறங்கிட கைப்பிடி படிக்கு பெரிய படிக்க விடையில சின்ன சின்ன படியாக போட்டு அழகாக நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஆழம் ஓவராக இருந்துச்சு பார்த்தேன். அதெல்லாம் எப்படின்னா, நான் இப்போ தான் குளிச்சு முடித்தேன். முங்கி கையை மேலே நீட்டினாலும் கையும் மறையுது, அந்தளவுக்கு இந்த இடத்துல ஆழம். அதான்டா கிளை நிறைய வெட்டியிருக்காங்க. இங்கே வருங்க, எல்லாம் ரொம்ப பழமையான மரம். கிட்டத்தட்ட குறைஞ்சது 200-300 எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன். ஆனால் எத்தனை வருஷமும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரியான மரம், பெரிய மரம், இழுப்ப மரம்னு சொன்னாங்க. மரத்தை பார்த்தாலே தெரியுது மரம். அதில் ஒரு ஆலமரம் விழுதடிச்சு வளருது, அது மரத்துக்குள்ளேயே. அந்த ஒன்று அதே நிறைய வளரும், வளர வளர அப்படியே விழுதுட்டு வளர்ந்துடும். கோயிலை சுற்றியுமே தென்னை மரம், பழமையான மரங்கள், ஒரு பெரிய மரம், இழுப்ப மரம். அடுத்து நல்லா இயற்கையாகவே இருக்குது நல்லா. அடுத்து இந்த பெரிய மரம், பழமையான மரம், ஆலமரம், நல்ல விழுதடிச்சு அதே பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது. உயரமான மரம், கோயில் மேலே வரைக்கும் போகுது. இல்லை அரச மரமும் நிற்கின்னு சொல்கிறேன், ஆனால் என் பையன் ஆலமரம் மட்டும்தான் நிற்கிது அப்படிங்கிறான். மரம் இருக்க சைஸை பார்த்துக்கோங்க. கோசாலை இதே சுத்தமாக பராமரிக்கிறாங்க. Do you love me, Matthew? I do. Honestly? Yes. Secretly.